ஏ சூப்பர் ஸ்டாருடா அண்டர் வண்டார் சூடுடா அறிவுதான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஃப்ரைடே ஈவினிங் வேட்டையன் ப்ரிவ்யூ ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், வேட்டையனில் பல கேரக்டர்ஸ் வந்துட்டு டெய்லியும் ஒரு கேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஆடியோ லான்ச் ப்ளஸ் ப்ரிவ்யூ ஈவெண்ட் நடந்துச்சு சென்னையில். ஸோ ப்ரிவ்யூவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோட ஓப்பனிங்லே நேஷ்னல் போலீஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்தோட ஃபோட்டோவை தான் காட்டுறாங்க. அது 4வது ஆளாக நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார். இவர் யாருன்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு நம்ம அமிதாப் பச்சனோட கேரக்டர் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, சத்யதேவ்னு சொல்லிட்டு. அவர் கேட்டோன்னே இவங்க எல்லாருமே ஒரு ரெனவுண்ட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நிறைய ஷார்ட்ஸில் சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரியை இதில் காட்டுறாங்க. Do you know who these officers are? Renowned encounter specialist, sir. சத்யதேவ் கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறது பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் கொடுத்துருக்காரு. திரும்பவுமே ஒரு கொஷின் அவர் கேட்குறாரு, எவ்வளோ போலீஸ், லட்சக்கணக்கான போலீஸ் இந்த நாட்டில் இருந்தாலும் இவங்கள மட்டும் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரித்திகா சிங் ஒரு பதில் சொல்கிறாங்க. மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸை தைரியமாக என்கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸாக இருக்காங்க. லைட்டாக இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ கொஞ்சம் ஜெயிலர், கொஞ்சம் தர்பார்லாம் கலந்து வர மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் டிஜே ஞானவேல் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டு ஜேர்னலிசம்னு இருக்கும், டேபிள் ஜேர்னலிசம்னு இருக்கும். இந்த விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான் சொல்லலாம். என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடியே இந்த ஆடியோ லான்ச்சில் அவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, லைக் எனக்கு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு இவர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கருத்து சொல்கிற படங்கள்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவரும் ரிப்ளை பண்ணியிருக்காரு, அப்படி இல்லைனாலும் என்னால் நெல்சன் இல்லைனா லோகேஷ் மாதிரி என்னால் படம் பண்ண முடியாது சார், என் ஸ்டைலில் நான் பண்ணுறேன், ஆனால் உங்களோட ரசிகர்களுக்கு கொண்டாட விதமாக இந்த படத்தை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா நெல்சன் லோகேஷ் கூட படம் பண்ணணும்னா நான் அவங்க கூடயே போயிருப்பேனேன்ற ஒரு விஷயத்த ஆடியோ லான்ச்லேயே பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது, என்ன சொல்கிறது, ஒரு பேசிக்கான உண்மையான ஸ்டோரி நடக்கிற கதைக்களமாக தான் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது. புதுசாக ஒரு பணி எடுக்க முடியல, ஒரு பொருளை கைமாற்ற கூப்பிட்டா ஒரு மணி வர மாட்டேங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னாலே வில்லன் வந்துட்டு தேவையில்லையா? ஸோ அதே மாதிரி ஜெயிலரில் நம்ம பார்த்துருப்போம், வர்மா இருந்திருப்பார். இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு வில்லன் இருக்கார். ஸோ அவர் ரிலேட்டடான பிஸ்னஸை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, புதுசாக வந்திருக்க எஸ்பி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் சூப்பர் ஸ்டாரோட கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தான் எஸ்பிங்க பேரில் ஒரு எண்ணம் வந்திருக்காங்களா? ஃபுல்லாக ஹண்டர் சாங்கு தான். அந்த பக்கம் ஹுக்கும் சாங்கு பயங்கர வைரல் ஆனிச்சு, பயங்கர ஹிட் ஆனிச்சு. ஒரு பிச்சிலே தான் இருக்கும் அந்த சாங்கு. பயங்கரமான கூஸ்பம்ஸ் தரக்கூடிய ஒரு சாங்குன்னு நம்ம சொல்லலாம். அது சூப்பர் சுப்பு எழுதியிருந்தார். இந்த சாங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ பேஸ்ட் ப்ளஸ் ஸ்டைலிஷான ஒரு சாங்குன்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி ஒரு பேஸில் இருக்குன்னா இது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பானுல்ல. இந்த ப்ரிவியூ வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா எல்லா கேரக்டர்ஸுமே காட்டுறாங்க. யார், ராணா டகுபதி கேரக்டர் ஆகட்டும், ஃபகத் ஃபாசில், இந்த பக்கம் அபிராமி கேரக்டர், துஷாரா விஜயன், ரீத்திகா சிங், எல்லாத்தோட கேரக்டருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அனிருத் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை ஆடியோ லான்ச்சில் பதிவு பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம வேட்டையனோட ட்ரெய்லரில் ஒரு டைலாக் வந்திருக்கும், குறி வச்சா எற வெல்லணும்னு சொல்லிட்டு. அதை அனிருத் அப்படியே மாடுலேட் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்டோபர் 10th வேட்டையன் வரார், எற விழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூஸ்வலாகவே இந்த அனிருத் பொறுத்த வரைக்கும் படங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அவரோட ட்விட்டர் பக்கத்தை, நம்ம எக்ஸ் தளத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் படம் ஹிட் ஆகுதா இல்லையான்றதை. ஏன்னா படம் பயங்கரமான ஹிட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, ஏன்னா முன்னாடி அவங்க தானே ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ், அது அவரே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவரோட எக்ஸ் தளத்தில் அவர் ஏதோ ஒரு படத்தில் மியூசிக் போடுறாருன்னா முன்னாடி நாள் இல்லைனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு கப் சிம்பிள் இல்லை ஏதோ ஒரு ஃபயர் சிம்பிள் எமோஜி போட்டார்னா டெஃபினட்டாக அந்த படம் ஹிட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா லியோ, விக்ரம்லாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஃபைனலாக இந்த ப்ரிவியூவை வந்துட்டு அமிதாப் பச்சன் அண்ட் சூப்பர் ஸ்டார் 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு சீன்ஸை தான் காட்டுறாங்கன்னு நம்ம சொல்லணும். ஸோ இதோட க்ளோஸ் பண்ணி இந்த ப்ரிவியூவை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ வேட்டையன் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 10th ரிலீஸ் ஆகுது.